வணக்கம் மகளே, நான் உங்க ஈரோடு பிளாக் பையன் பேசுறது. நானு கேட்கறது நீங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு கார்டனிங் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோங்க. நான் எப்ப காய்கறி விதை வாங்குறது அப்படின்னாலும் இங்க தான் வருவேன். ஏன்னா இவங்களே தோட்டத்துல காய்கறிகளை முத்த விட்டு அதிலிருந்து விதை எடுத்து நமக்கு ஸ்ட்ரைட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. போன தடவை இவங்க கிட்ட விதை வாங்கி நல்லாவே ஈல்டிங் எடுத்ததுனால திரும்பவும் இவங்க கிட்ட விதை வாங்கலாம்னு வந்து பார்த்தா இவங்க நர்சரியில ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ரோஸ் இருந்தது. பன்னி ரோஸ், பட் ரோஸ், ஆந்திரா ரோஸ், கலர் ரோஸ், பட்டன் ரோஸ் போன்ற வெரைட்டி இவங்க கிட்ட நிறையவே இருக்கு. மாளிகை கட்டக்கூடிய மருகு, மறிக்குழுந்து, மாசிப்பத்திரி, லெமன் கிராஸ், விக்ஸ் துளசி போன்ற மூலிகை ஐட்டமுமே இருக்கு. இவங்க 54 மூலிகை ஐட்டமையும் வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த அக்கா என்னென்ன வெரைட்டி ஆஃப் செடிலாம் இருக்குன்னு சுத்தி பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. நானும் கொஞ்சம் சுத்தி பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சியான அல்லிப்பூ தொட்டில இருந்துச்சு. அதுல மீனுமே நிறைய வாங்கி விட்டுருந்தாங்க. மீன் வளர்க்கணும் அப்படின்னாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆந்திரா பங்கனமல்லி, மாம்பழங்களோட அரசன் அல்ஃபோன்சா, அப்புறம் மல்கோவா, தோத்தாபுரி கிளிமூக்கு மாங்காய், பெங்களூரா செந்தூரா மாங்காய், அப்புறம் ஹைபிரிட் வெரைட்டியில் இருக்கிற நிறைய மாங்கண்டுகளும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. பிங்க், ரெட் போன்ற 10 கலரில் அரளியும், அதுக்கப்புறம் கனகாமரம் பூச்செடியும், கொஞ்சம் உள்ள வந்து பார்த்தா வாஸ்துக்கள்ளியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெத்தலை கொடியே காமிச்சாங்க. அது நாட்டு வெத்தலை செடியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெள்ளை வெத்தலையுமே இருந்துச்சு. 200, 300 பல கன்றுகளையுமே இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் உள்பக்கம் போய் பார்த்தா 1 அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்குலேருந்து 12 அடுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மல்லிகை செடியுமே இவங்ககிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. நாட்டு செம்பருத்தி, ரோஸ் கலர் செம்பருத்தி, மஞ்சள் கலர் செம்பருத்தி, வெள்ளை செம்பருத்தி, ஹைபிரிட் செம்பருத்தின்னு எல்லா செம்பருத்தி வகையிலும் கிட்டத்தட்ட 15 செம்பருத்தி வெரைட்டி அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் கார்டனிங் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது கடைசியில் தூதுவளை செடியுமே இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வாங்கி வீட்டில் வளர்க்கலாம், ஆனால் பேக் சைடு தான் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அக்கா. அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் வளர்க்கக்கூடிய வேப்ப மரமுமே வந்து இங்கே வாங்கிக்கலாம், கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் நம்ம என்ன விஷயத்துக்கு போனோமோ அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதைகளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். நான் என்னென்ன விதைகள் வாங்கியிருந்தேன் அப்படின்னா வெண்டைக்காய், பாகக்காய், பச்சை கலர் அவரைக்காய், அப்புறம் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அவரைக்காய் 3லேருந்து 5 விதையை 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை. சூரம்பட்டி, நாள் ரோடு, அதுக்கப்புறம் பழையபாளையம் மக்கள் கண்டிப்பாக இந்த நர்சரியை விசிட் பண்ணி பாருங்க. அப்கமிங் வீடியோஸில் கார்டனிங் அப்டேட் சொல்கிறேன். நன்றி. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.